இன்னொரு இந்த வீடியோவில் என்ஆர்ஐயாக இருக்காங்க, அதாவது இந்தியாவிலேருந்து நம்ம ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே சேலரி வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபண்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணி அந்த அமௌண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபாரினுக்கு எந்த டேக்ஸும் பே பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் மெயினாக 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது எப்படி வந்துட்டு நம்ம இந்த மணியை வச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு ரிஸ்கில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது மெயினாக ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இல்லை, நம்ம வந்துட்டு ஸ்கேனர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணுற ஸ்கேனர்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 1 or 2 months ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் போய்க்குங்க, powerpangu.com அப்படிங்கிறது போய்க்குங்க. இதில் உங்களுக்கு ஜாக்பாட் ஸ்கேனர்ஸ்னு இருக்கும், சரிங்களா? ஜாக்பாட் ஸ்கேனர்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ ஒரு ஃபண்ட்ஸ் போடுறீங்க, என்ன பண்ணலாம், எப்படி நம்ம பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பை பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வழியாக உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு எழுதி அதை வந்துட்டு பேக் டெஸ்ட்டும் இருக்கும், சரிங்களா? இப்போ இது இந்த 2 ஸ்டாக் வந்ததுன்னா இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க நமக்கு இந்த டே வந்திருக்கு 17 ஜூலை. இது என்ன கான்செப்ட்னா பியரிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் அப்படின்னா கீழே போகிற ஸ்டாக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். இதே எனக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா மேலே போகிற ஸ்டாக், அதுக்கெல்லாம் தகுந்த ஒரு ஸ்கேனர்ஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில், சரிங்களா? அது போக வால்யூம் 200 days இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்கேனர்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி பேக் டெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு கீழே போகிறது அப்படின்னா இப்போ கீழே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி மல்டிபிள் இது வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்கேனர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அடுத்தது பாருங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஸ்கேனர். இது வந்துட்டு ஸ்டாக் அப்சைடு போகும் அப்படின்னு. மார்க்கெட் பொறுத்தவரை கீழே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் கீழே போகும்னு நம்ம இது பண்ணலாம், அப்சைடு போகும் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்துட்டு பண்ணலாம். இதில் பாருங்கள் இதில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு எப்போனா இந்த டேல. இப்போ இது வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் ஸ்கேனர், பட் நமக்கு நெக்ஸ்ட் 3 days அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்போ ரொம்ப முக்கியமாக என்ன அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன இந்த ஒரு கேண்டில் தான் லாஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன லாஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து ஸ்டாக் வரும்போது பெரிய ஒரு மூவ் வரும்போது நமக்கு இது. அப்போ மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ரிஸ்க் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா நம்ம மேலே வந்துடும் ஃபுல்லாக என்டையர். இப்போ 1 lakh இருக்குன்னா என்டையர் 1 lakh இதில் போகக்கூடாது. 1 lakh இருக்கு அப்படின்னா ஒரு 10,000 ஒரு 10 ஸ்டாக்ல போடுங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 750 ரூபா ரிஸ்க் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க. என்ன ஆனாலும் சரி, இது வந்துட்டு மார்க்கெட் பொறுத்தவரை இந்த நம்பிக்கை மேலே வந்துடும் கீழே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ மேலே போகும் அப்படிங்கிற ஒரு இது பண்றீங்கன்னா எந்த இடத்துல நம்ம சின்ன ஒரு லாஸ்ல வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்துட்டு மார்க்கெட்ல முக்கியம். ஸோ அதனால நீங்க ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட் பொறுத்தவரை நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துடும், இது வந்துடும் அடுத்த ஃபியூ டேஸ்ல வந்துடும். பட் ஆனால் இதே மாதிரி 600 ரூபாயிலிருந்து 0 or 2 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஸ்கேனர் எடுத்தாலும் அதுக்கு வந்துட்டு எங்க எக்ஸிட் அந்த மாதிரி ஒரு சில ஸ்கேனர்ஸ் எல்லாம் நல்லா போகும். இது பாருங்க இந்த டே வந்திருக்கு 1054 இருந்து நமக்கு அடுத்த ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு மூவ், சரிங்களா? இந்த மாதிரி மூவும் இருக்கும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா 1000 into 600 பாயிண்ட் போயிருக்கு, 60,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். இந்த வர்ற கேண்டிலோட கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நீங்கள் கீழே போயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது பற்றி எந்த டவுட்டு இது ஸ்கேனர் வேலைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளோட
நம்ம ஒரு லிங்க் வழியாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கோர்சஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, என்ன ஐடியா இல்லை சுத்தமாக அப்படிங்கும்போது கோர்சஸ் அதுபோல் மெம்பர்ஷிப் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அது போக நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. அதுபோல் இப்போ என்னென்ன ஒரு டைப் ஆஃப் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஜஸ்ட்டு என்னென்ன எப்படி இதாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 40,000 NRIs பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜீரோதா வழியாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சார்ஜஸ் 500 அக்கௌண்ட் ஓப்பனிங் 0.5%, அது போக 200. ஸோ நம்ம சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட கோர்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இதில் போய் பாருங்கள். பட் சைன் அப் பண்ணுறது இமெயில் மொபைல் நம்பர்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்டாக எல்லாமே வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் NRI சப்போர்ட் இருக்குது நம்ம டீம், அதான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இதே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு என்டையர் ஃபண்ட்ஸை NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு NRI அக்கௌண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேங்க் வழியாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபண்ட்ஸை போடும்போது பேங்க்கே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு உங்களுக்கு கரன்சியாக ஃபாரின் கரன்சியாக இந்தியன் ருப்பீஸாக மாற்றிடுவாங்க. அது போக அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு டீம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தெரில அப்படின்னா. ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா 200 மேக்ஸிமம் ஒரு இதுக்கு ஈக்விட்டி ப்ரோக்கரேஜ் பர் ஆர்டருக்கு 0.5% or 200 per எக்ஸிக்யூட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakhs rupees or 40 lakhs rupeesக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போகும்னு வைங்க ப்ரோக்கரேஜ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் பிடிப்பாங்க. சரிங்களா. இதே ஒரு 100 ரூபா தான் ஆகுது அப்படின்னா அந்த 0.5% கால்குலேட் பண்ணால் 100 ரூபா தான் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா தான் பிடிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 200 rupees, அதுக்கு மேலே போகாது. கம்மியானா கம்மியாகும், இல்லை 200ஓட நின்றுடும். 2000 ரூபா 20,000 ரூபா அங்கெல்லாம் வந்துட்டு போகாது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் உங்களோட இதோட அட்வான்டேஜ். AMC பார்த்தீங்கன்னா 500% GST. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மற்ற இன்னொரு கஸ்டோடியன் கூட கனெக்ட் பண்ணி FNOலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் டீம் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதில் வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி. NRO அக்கௌண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 31% TDS வந்துட்டு வரும். அதாவது நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலே ஏர்ன் பண்ணுறீங்க, ஃபாரின் NRO அக்கௌண்ட் ஓன் பண்ணுறீங்க. NRIனா அது மட்டும் உங்களுக்கு அப்படியே டேக்ஸ் எதுவும் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி எந்த மாதிரி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஐடியா வரும் ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த ஸ்கேனர்ஸு கோர்சஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் இது பண்ணுங்கள். அது போக நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி போடுவேன். ஒரு 2000 ரூபா ரிஸ்க் வரும்போது 37,000 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு ரிவார்டு அந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த வீடியோ சேனலில் போட்டிருப்பேன், இதையும் பாருங்கள். 9 o'clock ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன் 9:15க்கு. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.